இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா தம்பி போமா அவங்க சேனல் தான் பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எலெக்ஷன் தகவலை பார்க்க போறோம். போன எலெக்ஷன்ல பார்த்த சீரிஸ் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மக்கள் மன்றம் நேர்பட பேசுங்கிற மாதிரி ஷோல நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சம்பவங்களை எல்லாம் பார்க்க போறோம். வீடியோ எடிட் பண்ணும்போது நல்லா ஃபன்னா இருந்தது. இவங்க மாத்தி டிபேட்ல அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து போடலாமாங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3 போடலாமா வேண்டாமான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி போடலாம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? ஆரி போயிடுச்சா? போலாமா? எந்த டிபேட்ல போனாலும் சேர் இருக்கோ இல்லையோ, ஆனா செந்தில்வேல் அவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஊடகவியலாளர்னு சொல்லிக்குவாரு. ஆனா மனுஷன் டேட்டாவோட வந்து டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணுவாரு. நல்ல பாயிண்டோட தான் பேசுவாரு. ஆனா அதே பாயிண்ட்ல அப்பப்ப அவரே சிக்கிக்குவாரு. டிவி கேக்குதுல அவ்வளவு வச்சு பேசுறேன்னு சொல்லி மனுஷன் அவர் பாயிண்ட்ல அவரே சிக்கிட்டாரு. அதிமுக ஊழல் கட்சி, ரைட். அதுல இருந்து செங்கோட்டையும் அவர் தூய சக்தி, அது என்ன கதை? சரி, ஓகே. அப்ப செந்தில் பாலாஜி சார், நீங்க மாற்றுன்னு சொல்றீங்க. முக்கிய இல்ல சார், மாத்திட்டீங்க. திருப்பி சொல்றேன் சார், 1000 கோடி கேஸ் போட்டுங்க சார். நான் ஒரு நிமிஷம் இன்னொரு அக்யூஸ் சார். நீங்க திமுகக்கு மாற்றுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப திமுகக்கு மாற்று இல்ல, திமுக நீங்களும் ஒண்ணுதான். அப்ப ஊழல் கட்சி நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாலடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பாலதான். செந்தில் பாலாஜியை நான் நீங்க செந்தில் பாலாஜி மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க. நீங்க செந்தில் பாலாஜி கோட்டை கேக்குது இல்லையா? நீங்க செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி விட்டு சொன்னீங்கன்னா நான் ஒண்ணு வரேன். செந்தில் பாலாஜி மீது சுமத்தப்பட்ட தியாகி அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம் சொல்றேன். தமிழ்நாடு உள்ளபடியே இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படின்னா அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி. அமெரிக்காவோட மெட்ரோ ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டை சூப்பரா இருக்குங்க. அமெரிக்காவோட இங்க நல்லா இருக்காமா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற. நியூஸ் தமிழ்ல தேர்தல் பயணம்ங்கிற ஒரு ஷோல டிஎம்கே பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரியில இருக்க கல்குவாரியில எதுவுமே இல்லீகலா நடக்கல, எவ்வளவு வெட்டி எடுக்கணுமோ கரெக்டானது வெட்டி எடுக்கிறாங்க, அங்க எதுவுமே இல்லீகலா நடக்கலன்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த 5 வருஷத்துல சட்டவிரோதமா கனிம வள கொள்ளை நடக்குதா நடக்கலையா? 100% இல்ல. 100% இல்ல. ரைட், ஓகே. திமுக கொடுத்த வாக்கு காப்பாத்துல அங்கிருந்து குப்பை கிடங்காகத்துல டைட்டில் பாக் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் கொண்டு வரலன்னு சொல்லி நாம் தமிழர் சார்பா சொல்லுவாங்க. அதுக்கு உடனே மனோ தங்கராஜ் அந்த வேலையில போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்ட அங்கிருந்த பொதுமக்கள் இல்லங்கிற மாதிரி சவுண்ட் விடுவாங்க. மனுஷன் உடனே டென்ஷன் ஆகி இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருவாரு. சும்மா இந்த ஊழல் இல்ல நாங்க எல்லாம் இல்ல இல்ல அங்க வேணாம். அப்பா கோவத்துல இருந்தேடா, அப்பா கோவத்துல இருந்தேடா. அடுத்த நாள் கன்னியாகுமரியில சாட்டை ஒரு மீட்டிங்ல பேசுவாரு. அப்ப பேசும்போது இதுக்கு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பாரு. பாருங்க என்ன மனுஷன் பண்ணாரு, நீங்களே பாருங்க. இந்த ஊர்ல ஒருத்தர் அமைச்சர், ஏங்க இந்த ஊர்ல அமைச்சர் பாருங்க, கிரஷர் எல்லாம் காசு வாங்குவாரு, கல்கோர்ல காசு வாங்குவாரு. அவர் மகன் கூட ரெமோன்னு ஒருத்தன் டோல்கேட் 300 ரூபா வாங்குவானுங்க. இந்த ஊருக்கார ஒருத்தர் எங்க பால்ல கூட கொழுப்படுத்தாருலங்க ஒருத்தர். அவர் யாருங்க அவர் பேரு? எங்க கல்கோர்ல கூட காசு வாங்குவாப்ல, மணக்கோர்ல காசு வாங்குவாப்ல. ஒரு அமைச்சர் இருந்து தூக்கி யாரு கேட்கல? மலைக்கல்லனா மணமுழுங்கியா? மணமுழுங்கி தானே, மலைக்கல்லன் தானே, மலையை பூரா உடைச்சவன் தானே, கிரசட்ட காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கி பார்ச்சுனர்காரர் போறல. ஒரு பொது விவாதத்துல தம்பி ஹிம்லர் கேட்ட கேள்விக்கு ஒரு பொது விவாதத்தை ஒரு அமைச்சர், அக்கா தங்கச்சிக்காக சொல்றேன், ஒரு பொது விவாதத்தை அவர் சொல்றாரு அமைச்சர், நாங்கெல்லாம் வர்றப்போ நீ எல்லாம் உங்க அப்பன் கோமணத்துக்குள்ள இருந்து ஒரு அமைச்சர் பேசுறாங்க. ஒரு அமைச்சர் ஐயோக்கே பையன், நாங்க கோமணத்துல இருந்தோம், நீ எங்கட வந்த அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவாரு? அதே நிகழ்ச்சியில மனோ தங்கராஜ் 43 கல்குவாரியில நாங்க மூடி இருக்கோம் எங்க ஆட்சியிலன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. லிஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஷோல இருந்த எல்லாத்துக்கிட்டையும் சவால் விட்டுருப்பாரு. அடுத்த நாள் நாம் தமிழர்ல இருந்து எத்தனை கல்குவாரியில மூடி இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்துருவாங்க. 43 குவாரிகளை மூடி 5 குவாரிகளா மாத்திட்டோம். சீலன் பதில் சொல்லு. இப்ப பதில் சொல்றேன்.
அந்த 43 குவாரிகள் இருக்குல்ல, அந்த குவாரிகள் அதில் 24 குவாரிகள் நான் ஆபரேட்டிவ் குவாரிஸ். எப்படி? இயங்காத குவாரி. ஏற்கனவே கொஞ்சம் ஒரு கல் அடிச்சு மூடி போட்டுப்பான் தெரியுமா, அந்த குவாரிகள் எல்லாம் இவர் கணக்கில் கொண்டு வந்திருக்காரு. 24 குவாரிகள் இயங்காத குவாரிகளை நீங்கள் கணக்கில் கொண்டு வந்து மூடியதாக இந்த மக்களை ஏமாற்றியுள்ளீர்கள். மீதி 20 இருக்குல்ல, அந்த குவாரிகள் என்ன தெரியுமா? அந்த 20 குவாரி எப்படிப்பட்ட தெரியுமா? சின்ன கற்கள் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான் வீட்டு பயன்பாட்டிற்கு. அது போல பாலக்கல் இருக்குல்ல, எல்லைக்கல் இருக்குல்ல, அம்மி இருக்குல்ல, குளவி இருக்குல்ல, உரல் இருக்குல்ல, இதெல்லாம் அடிப்பான்ல. இதுக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடியதையும் குவாரி கணக்குல கொண்டு வந்துட்டு, அப்போ அவர்கள் யாரு? தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருந்த மக்கள். சின்ன சின்ன கற்கள் வெட்டி எடுத்து அவர்கள் அத்தனையும் குவாரிகளை மூடிவிட்டு அடித்து துரத்திட்டு இப்ப என்ன பண்ணிருக்கான்? இவருடைய பினாமிகள் 5 பேருக்கு அனுமதி கொடுத்திருக்கான். ஒரு நாள் வந்திருக்கு 50 100 லாரிகள் தான் இங்கிருந்து கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது எவ்வளவு ஆயிரக்கணக்கான லாரிகளில் இங்கிருந்து மலைகள் உடைக்கப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த மலைகள் பள்ளத்தாக்காக மாற்றி அது 100 பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தி இருக்கான். மலைகள் அப்படியே சூறையாடி கொண்டு போயிட்டான். அது 100 பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தி இருக்கான். மலைகள் அப்படியே சூறையாடி. இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்திருந்த விருந்தினர்கள் தான் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியில அப்பப்ப ஆங்கரே நிறைய தக்லீஃப் சம்பவம் பண்ணிருக்காரு. என்கிட்ட ஒரு பட்டியல் இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. இது அதிமுக ஆட்சி காலம் போன 2011 இருந்தது. அந்த 2011ல அவங்க சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க, அதை செய்யாம விட்டுட்டாங்க. அது என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. அது வேகமா நிறைய இருக்கு, ஒரு 3 நாள் மட்டும் வேகமா சொல்லிடுறேங்க. அதிமுக ஆட்சியில சொன்ன எதுவுமே அவங்க சொன்னது அவங்க செய்யாம விட்டு போனதை நாங்க செஞ்சிருக்கிறோம். 1000 கோடி சின்ன குறுக்கீடு. நான் கொஞ்சம் பேப்பரை மாத்தி படிச்சுட்டேன், அது அதிமுக இல்ல திமுக. நான் கொஞ்சம் பேப்பரை மாத்தி படிச்சுட்டேன், அது அதிமுக இல்ல திமுக. நான் கொஞ்சம் பேப்பரை மாத்தி படிச்சுட்டேன், அது அதிமுக இல்ல திமுக. அதுக்குதான் பேசினாரு. பிஜேபிக்காக பேச வந்தவர் கூட நெப்போட்டிசம் பத்தி பேசி மோதிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. டிஎம்கேவும் பிஜேபி நேரடியா நெப்போட்டிசம் யார் பயங்கரமா பண்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா மோதிட்டு இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லங்கிற மாதிரி நெப்போட்டிசம்ல நீ பெருசா நான் பெருசான்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. துரைமுருகன் மகன் எம்பி, பொன்முடி மகன் எம்பி, வீரபாண்டி மகன் எம்எல்ஏ, பொய்யாமொழி மகன் மந்திரி, முரசொலி மாறன் மகன் எம்பி, தங்கபாண்டியன் மகள் தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி, முரட்டு பக்தர் மகள் மத்திய அமைச்சர், ஈரோடு பெரியசாமி மகள் மாவட்ட செயலாளர். இந்தியாவிலேயே மிக அதிகமான வாரிசு அரசியல் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் தான். அனுராக் தாக்கூர் யூனியன் மினிஸ்டர், முன்னாள் ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர் பிரேம்குமார் துமலினுடைய மகன், பியூஷ் கோயல் பிரகாஷ் கோயலுடைய மகன், தர்மேந்திர பிரதான் தேவேந்திர பிரதானுடைய மகன், கிரண் ரிஜிஜு, பிரேமா காந்து, சுவேந்து அதிகாரி எடுத்துக்கங்க, தேவேந்திர பட்னாவிஸ் எடுத்துக்கங்க, விவேக் தாக்கூர் எடுத்துக்கங்க, சேலம் மணிகண்டன். ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கணும். தமிழ்நாட்டில் வாரிசை தலைமையாக வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட, தேமுதிகவோடயோ, தமாகவோடயோ நான் கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்ல போறாங்க. இந்த மாதிரி மக்கள் மன்ற ஷோலாம் ஒருத்தர் மாத்தி மாத்தி டிபேட் பண்ணிக்கிட்டு நோஸ் கட் பண்ணிக்குவாங்க. யாரு பெரிய டிபேட் பண்ற ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்காக ஆங்கர் ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேருக்கு டைம் கொடுப்பாரு பேசறதுக்கு. ஆனா ரங்கராஜ் பாண்டியோட ஷோல தான் ஆங்கரிங் பண்ண சொன்னா வந்தவங்களையே நோஸ் கட் பண்ணி அவங்க டைம் எடுத்து இவரே பேசிக்குவாரு. அதுவும் பாண்டிய போடுற பாயிண்ட் எல்லாம் பார்த்தா பாக்குற நமக்கு நல்லா இருக்கும், ஆனா ஆப்போசிட் இருக்கவங்க தான் பாவம். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் ஈடபிள்யூ உண்டா இல்லையா? காங்கிரஸ் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. திமுக தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை கொண்ட பள்ளிகள் இல்லைன்னு சொல்லு. மும்மொழி கொள்கை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல எங்க இருக்கு மும்மொழி கொள்கை? மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம். நாங்க இருமொழி கொள்கை தான் எங்க பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு பிரச்சனை எங்களுக்காகவே ஒரு சட்டம் போட்டது தமிழ்நாடு அரசு. அண்ணன் செங்கோட்டை நடத்திய விஜயமங்கலம் பொதுக்கூட்டத்திற்கு 82 நிபந்தனைகள், சேலம் பொதுக்கூட்டத்திற்கு 52 நிபந்தனைகள். ஏன்னா உங்க கூட்டத்துல 41 பேர் இறந்து போனாங்க. ஸ்டார் ஃபாலோயிங் மட்டுமே, ஒரே ஒரு தனிநபரை மட்டுமே முன்னிறுத்தி கீழே களம் அடுத்தடுத்த தலைமுறை அடுத்த தலைவர்கள் அதெல்லாம் இல்லாம நீங்க வண்டி கரையேற்ற முடியும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் அதுதானே, சங்க காலத்திலிருந்தே அதுதான். சங்க காலத்திலிருந்து சமகாலம் வரைக்கும் அதுதான். ஒரு நபரை மையப்படுத்தி தனிநபர் துதி. ஆமா, இன்னைக்கு நேற்று அசரவே மாட்டீங்க, ஆமான்னு சொல்றீங்க டக்குன்னு. இங்கேயே அரங்கம் கொள்ளாத அளவுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் குவிந்தார்கள். ஒரு சமயத்தினுடைய சாயமும் தழுவாத ஒரு தலைவனாக அவர் இன்றைக்கு பேசப்படுகிறார். இப்போ பிகேன் வுட்ஸ் ஆஃபீஸ்க்கு விஜய் வந்தாருன்னு நானும் தான் வந்து பார்ப்பேன். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. கரெக்டாக முதல்ல போய் பார்ப்பேன்.
அதனால நான் ஓட்டு போட்டேன்னு அவரே நம்ப மாட்டார்ல. 1,28,00,000 பேர் எங்கள் வலைத்தளத்தை பின்தொடர்கிறார். எனக்கு எவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க தெரியுமா? அப்ப நான் தான் அந்த பிரதமராகவே இருக்கணும். அது இல்ல, அதான் ஃபாலோ பண்றவங்களுக்கு பூரா பார்ட்டி மெம்பர். பெண்களுக்கு அரசியல் களத்துல அதிகாரத்தை வந்து தூக்கி கொடுத்திருக்காரு. 234ல 117 பெண்களை களத்தில் இறக்கி இருக்கிறார். இது ஒண்ணு. அடுத்தது காளியம்மாளை கட்சி விட்டு தூக்கி இங்க போட்டிடுறது பாஜக. அந்த 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 மதவாத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகவின் மூலமாக நுழைய கூடாது. ஒரே நிமிஷம். அது எப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு, போதைப் பொருள் புழக்கம் எப்படி இருக்குன்னு இவ்வளவு மைனஸ் பாயிண்ட்களை எதிர நிற்கிற எல்லா கட்சிகளும் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இல்லன்னு மறுக்க முடியுமா? இந்த தேர்தல் களமே பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் சொல்வது போல தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. இங்க டெல்லி எங்க வந்துச்சு? எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. பாஜக எங்க வந்துச்சு? இப்போ இந்த மேடையே பாத்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் மேடையை பாத்தீங்கன்னாலே தெரியும். எம்கே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். எங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்குது. சரி, இல்ல பாரு. ஆரியன் வர்சஸ் திராவிடியன். ஒரு ராகுல் காந்தி யார் திராவிடரா? எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. இவர்களுக்கு எல்லாம் எதையாவது சொல்லி எப்படியாவது திமுக நீங்க சொன்னது சொல்லுங்க. ஆரியன் வெர்சஸ் திராவிடன் சொன்னீங்க. ராகுல் காந்தி ஆரியனா திராவிடரா? Congress leader Rahul Gandhi called himself a Kashmiri Brahmin. ஆரியன் வெர்சஸ் திராவிடியன். ஒரு ராகுல் காந்தி யார் திராவிடரா? எல்லாருமே இலவசங்களுக்காக ஒரு ஷோ நடத்திருப்பாங்க. அதுல டிஎம்கே சார்பா வந்தவர் டிஎம்கே 5000 ரூபாய் கொடுத்து ரொம்ப பாராட்டி பேசுவாரு. கோடைகால நிதின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசுவாரு. அடுத்து டிவிகே சார்பா வந்த ராவுத்தர் அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தாரு நீங்களே பாருங்க. மனுஷன் இப்படி ஒரு அடி வருந்திருந்தா பேசியிருக்கவே மாட்டாரு. இந்த தேர்தல் காலத்தை முன்வைத்து நிறுத்தப்பட்டால் உங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு தந்தையாக நான் முன்கூட்டி இந்த 3 மாதத்திற்கான பணத்தை நான் தருகிறேன். வரக்கூடிய கோடை காலத்தை சமாளிப்பதற்கு ஒரு பெற்றோராக 5000 ரூபாய் போடுறாரு. உதயநிதி அவர்கள் தான் ரெண்டு சூரியனா தமிழ்நாட்டுக்கு. ஒன்னு கிழக்குல இருந்து உதிக்குதான், இன்னொன்னு உதயநிதி என்ற ஒரு சூரியன் ஒருத்தர் பேசாரு. இந்த கோடை காலத்தை சமாளிக்க காசு கொடுத்தீங்கல்ல, உங்களை சமாளிக்க தானே. இந்த சூரியன் தான் கொல்லுதுன்றத நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன்ல. ஆரம்பத்துல இருந்து என் மக்களை கொல்றது யாரு? இந்த சூரியன். ஒரு 5000 ஓவாயை கொடுத்துட்டு நாங்க இது மூலம் வந்து பெருசா நாங்க சாதிச்சிட்டோம். நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஜாஃபர் சாதிக்கு உங்க கூட வச்சுக்கிட்டு நாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம், மெத்த ஒழிச்சிருவோம், அபினை ஒழிச்சிருவோம், ஹெராயின் ஒழிச்சிருவோம். எங்கடா ஒழிச்சிருக்கேன் பார்த்தா பூரா திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். தேவைப்படும் போது எடுத்து விற்கிறாங்க. நாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம், மெத்த ஒழிச்சிருவோம், அபினை ஒழிச்சிருவோம், ஹெராயின் ஒழிச்சிருவோம். எங்கடா ஒழிச்சிருக்கேன் பார்த்தா பூரா திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ தேர்தல் பிரச்சாரத்துல தலைவர்கள் மாத்தி அடிச்சுக்கிறத பத்தி பார்க்க போறோம். செம்ம ஃபன்னா இருக்குது, பார்க்கவே ரெடியா இருங்க. அடுத்த வீடியோ சீக்கிரம் வந்துரும். எலெக்ஷனுக்கு முன்னாடி தலைவர்களுக்கும் தனி வீடியோ, அதாவது சிஎம் கேண்டிடேட் 4 பேருக்குமே தனித்தனி வீடியோ, சீமான் அவர்களுக்கு தளபதி அவர்களுக்கு தனி வீடியோ போலான்னு இருக்கேன். போடலாமா வேண்டாமான்னு சொல்லி கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பரட்டா சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது அரசியல் பயங்கர இதாதான் இருக்கும். அதாவது பயங்கர இதா சண்டையா தான் இருக்கும். இது இன்னும் போக பக்கத்துல இன்னும் இருக்குல்ல, இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட இருக்கு. அதனால அது வரைக்குமே பயங்கர இதாதான் போயிட்டு இருக்கு. யாரையுமே நம்ப முடியல. நல்லா பேசுறாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே மாத்தி பேசி நம்மள குழப்பறாங்க விட்டுக்கிட்டு. ஆமா, சில பேர் அப்படியே இங்க இருக்கிற மாதிரி இருக்காங்க, பார்த்தா அங்க போய் தம் அடிச்சிடுறாங்க. அவங்க எதிரின்றாங்க, பார்த்தா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்போ திட்டிக்கிறாங்க. ஆனா சில வேற ஏதாவது மேடையில மீட் பண்ணும்போது அப்படியே ஜாலியா பேசி வச்சுக்கிறாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. புரியல எனக்கு. மத்த இதுல திட்டிக்கிறாங்க, வேற ஏதாவது பாக்குற மக்கள், அதாவது சப்போர்ட் பண்ற மக்கள், பாக்குற மக்கள் தான் முட்டாள். அவங்களை எதிரியா பாக்குறோமா? இவங்களுக்குள்ள ஒன்னா இவங்க சும்மா பேசிட்டு போயிடுறாங்க. பைத்தியம் நினைக்கிறாங்க எல்லாம். பேசியே ஏமாத்துங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.